என்ன உலகம் இல்லைங்க இது. ஏங்க, ஒரு மனுஷனை எத்தனை பேர் தாங்க அடிப்பீங்க? எத்தனை பேர் தான் அடிப்பீங்க? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வரணும்னு நினைச்சது ஒரு தப்பா? அப்பா ஆத்தாடி, கொஞ்சமாச்சும் கேப் விட்டு அடிக்கலாங்க. அந்த மனுஷனா இருக்கிறத விட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒவ்வொன்னா கடந்து போயிட்டு இருக்காரு. அவர் இடத்துல நான் என்னெல்லாம் வச்சு பார்த்தேன். ஐயோ, நான்லாம் எந்திரிச்சிருக்கவே முடியாதுங்க. ஐயோ, எத்தனை அடி! சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும், லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும், நேத்து முளைச்ச காலம், இன்னைக்கு முளைச்ச கொசு, வரவங்க போறவங்க எல்லாம் அவர் நோன்றதுன்னா ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க இதெல்லாம் தாண்டி போக முடியும்ல? பா, அயன் ஹார்ட்டட் பர்சனுங்க இல்ல, மேன் ஆஃப் ஸ்டீல். எவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். பட் சங்கீதா மேம், ஐ நோ இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது, இது உங்க பர்சனல், உங்க ஃபேமிலி. பட் என் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் இல்லாம, இவ்வளோ வருஷம் இல்லாம, எலெக்ஷன் பக்கத்துல இருக்கும்போது இவ்வளோ டீட்டெயிலா ஒரு அலிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த மனுஷனை ஊரே லவ் பண்ணுதுங்க. அவருக்கு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க. சரி, அகெயின் மறுபடியும் ஐம் சாரி, நான் பர்சனலா பேசக்கூடாது. பட் இந்த நேரத்துல இவ்வளோ டீட்டெயில் அலிகேஷன் தேவையா அப்படிங்கறது என்னோட கேள்வி. சாரி, இது பர்சனல் விஷயம், அதை பற்றி பேசக்கூடாது. பட் தளபதி சார், பல பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க. டெஃபினட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு காற்றுல கத்தி வீசுற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த பிரச்சனையும் நீங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி இதுலேருந்து வெளில வருவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், அஸ் அ தளபதி ஃபேன், அஸ் அ தளபதி வெரியன், இந்த வருஷம் இல்லை, இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, எலெக்ஷன் மாதம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, இன்னும் பல நாட்களுக்கு உங்களை நிம்மதியாக விட மாட்டாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய். ஸோ திஸ் இஸ் கோன் பி த மோஸ்ட் யூஸ்டு டெம்ப்ளேட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். தளபதி சார், வி ஸ்டாண்ட் வித் யூ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தில்ல ஃபேஸ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். என்னன்னாலும் பார்த்துக்கலாம். அந்த ஆண்டவனே நம்ம பக்கத்தில் இருக்கான். நடிகர் அருண்ராஜன் தளபதி விஜய்க்கு ஆதரவா பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது, தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜயோட மனைவி சங்கீதா அவர்கிட்ட இருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் தான் நேற்றுல இருந்து சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் விஜயோட மனைவி சங்கீதா நேற்று 28 பயணிகளை குறிப்பிட்டு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா போயிட்டு இருந்த எங்களோட திருமண வாழ்க்கையில் நடிகை ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில மனக்கசப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு போயிட்டேன். திரும்பவும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அப்போ என்னோட கணவர் அந்த நடிகையுடனான உறவை முறிச்சுக்கிட்டு என் கூட வாழ்றதா உறுதி கொடுத்திருந்தாரு. 2021 ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் வாழ்ந்தோம். ஆனால் திரும்பவும் அந்த நடிகை கூட தொடர்பில் இருந்தனால, அவர்கிட்ட பல முறை எடுத்து சொல்லியும் கேட்காதனால மிகுந்த மன உளைச்சலோட வேதனையோடையும் அவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன். பொது நிகழ்ச்சி கூட அவர் என்னை கூட்டிட்டு போற தவிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த நடிகையோட பெயரை நான் இப்போ வெளியிடல. ஆனா என்னோட கணவர் தரப்புல இருந்து அழுத்தம் வந்தா அந்த நடிகையை எதிர் மனுதாரரா சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட வருமானத்துக்கும் இந்த சமுதாயத்துல அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு ஏற்றபடி எனக்கு நிரந்தரமா ஜீவானம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 28 பாயிண்ட்களை குறிப்பிட்டிருக்காங்க சங்கீதா. இந்த நிலையில தளபதி விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டதுனால அவங்களுக்கு ஆதரவும் எதிர்ப்புகளும் வந்த வண்ணமா இருக்குது. இந்த நிலையில நடிகர் அருண்ராஜனோட இந்த வீடியோ சோசியல் மீடியால இப்போ வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. இவர் ஏற்கனவே ஜூலி தளபதி விஜயை தாக்கி பேசியிருந்தனால கடுப்பாகி ஜோலியை தாக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.